படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். படத்தோடைய மெயின் கோர்னா தண்ணி இல்லை அப்படின்றது தான். அதுக்கு கிணறு தோன்றதே இன்ட்ரல் பிளாக் முன்னாடி வந்துடுது. அதுக்கு முன்னாடி வர சீன் வரைக்குமே வளவளா குலகுலான்னு மக்களுடைய வாழ்வியல் கலந்த சீனாக காட்டுறாங்க. அது இன்னுமே சுவாரஸ்யப்படுத்திக்கலாம். யோகி பாபுவோட தாத்தா கேரக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் கேரக்டரை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஷாக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருடைய கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லாததுனால அது பெரிய இம்பேக்டாக இல்லை. யோகி பாபுவோட பர்சனல் லைஃப் காட்டுறாங்க, அது அழுத்தமாக சொல்லப்படல. அதுக்கப்புறம் 100 நாள் வேலை திட்டம்னு வர அந்த சீக்வன்ஸும், ஊர் மக்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற அந்த சீக்வன்ஸும் காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஊர் மக்களுடைய பிரச்சனை தண்ணி தான் அப்படின்றத தாண்டி அந்த எலும்பை வச்சு எதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது பெருசாக இம்பேக்டாக இல்லை. சினிமோட்டோகிராஃபர் தியாகராஜன், எடிட்டர் ராமர் அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு தெய்வம் இல்லையோ அப்படின்ற வர சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு.